ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹர ஹர வீரமல்லு. ஸோ இந்த படத்தில் மொத்தம் 3 தப்பு நடந்திருக்கு. முதல் தப்பு இந்த படத்தை எடுத்தது, 2வது தப்பு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது, 3வது தப்பு நான் இந்த படத்தை போய் பார்த்தது. ஸோ அப்படி இருந்தும் ஏன்னா அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன மாதிரியே யாரும் ஏஎம் ரத்னம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, பாகுபலிக்கு மியூசிக் போட்ட கீரவாணி மியூசிக் போட்டிருக்காரு, பவன் கல்யாண் நடிச்சிருக்காரு அப்படின்னு இந்த படத்தை போய் பார்த்துடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ரிவ்யூ. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஸோ முழுக்க முழுக்க ஒரு கட்சியால் எடுக்கப்பட்ட படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா முஸ்லீம்லேயே ஒரு ஒஸ்டான அரசரை எடுத்துக்கிறாங்க அவுரங்கசீப். ஸோ அவர் என்னென்னலாம் அநியாயம் பண்ணார் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் படமே இருக்குது. ஸோ அவரை தட்டி கேட்குறதுக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. அவர் தான் ஹரஹர வீரமல்லு. இந்த ஹரஹர வீரமல்லு யாருன்னா குருக்களால் வளர்க்கப்பட்டவர். அவர் தான் இந்த அநியாயத்தை தட்டி கேட்பார் அப்படின்ற மாதிரி தான் படம் இருக்குது. ஏன்னா படத்தில் இருக்க மற்ற யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, எதுவுமே தட்டி கேட்க மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. மந்திரம் பேசுகிறவங்க, பூஜை பண்ணுறவங்க, இவங்க மட்டும்தான் அவுரங்கசீப்பை எதிர்த்து அவரோட ஆட்கள் பண்ணுற அநியாயத்தை எதிர்த்து போராடுவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஸோ இந்த படம் ஒரு முழுக்க ஒரு சங்கீத்துவ படமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனிவே அதை விட்டு தருங்க. படத்தோட டைரக்ஷனில் பார்த்தோம்னா அதை ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. என்ன இந்த குதிரை ஓட்டுற சீன்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக எடுத்துருந்தாங்க. ஆள் அப்படியே நிமிர்ந்துருக்காங்க, குதிரை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது. எந்த ஊரில் குதிரை இப்படி ஓட்டாங்கன்னே தெரில. குதிரையில் ஒரு பொம்மை வச்சா கூட பொம்மை ஆடிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி எடுக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க ஒன்றுமே தெரில. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் பவன் கல்யாண், பாபி டியோல், நிதி அகர்வாலா, நாசர், அப்புறம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் உள்ளே இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ ஒரு மொக்கப்படம் வந்திருக்குன்னு தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த படத்தோட போஸ்டர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த படத்துக்கு போகக்கூடாது, இருந்தாலும் போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இந்த ரிவ்யூ.